மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். இதுக்கு தேவையான உப்பு புளி காரெல்லாம் போட்டு தேவையான அளவு தண்ணீரை சேர்த்து நல்லா கலக்கி கொதிக்க விடணும். குடிக்காத, சூப்பு குடிக்கணும்ல. ரெடி, சூப் ரெடி. இன்னைக்கு நல்லா மாட்டணும். இன்னைக்கு ஒரு புது டிஷ் சூடா ரெடி பண்ணிருக்கேன். எப்படி ஸ்மெல் வருதா? என்ன என்ன ஸ்மெல் தூக்குதா? தூக்குது தூக்குது. சூப்பர். சூப்போட ஸ்மெல்லுக்கு நீங்க ரெண்டு பேரும் கிச்சனுக்கு வந்துருவீங்கன்னு நினைச்சேன். ஏன் வரல? அது திவ்யா திவ்யா போலாம் தான் சொன்னா. திவ்யா, நான் தான் கிச்சனுக்குள்ள வந்தா உன் ப்ரோக்ராம் டிஸ்டர்ப் ஆயிடுமேன்னு தான் நான் ஆர்வத்தை அடக்கிக்கிட்டு இங்கே உட்காரலாம்னு சொன்னேன். இல்ல அதுவும் கரெக்ட் தான். உங்களை மாதிரி புருஷனும் பொண்ணும் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. வெயிட் 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 வெயிட். சாப்பிட வேண்டாமாமா? இல்ல சாப்பிடணும் சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். எதுக்கு இதெல்லாம்? சோஷியல் மீடியா பேஜ்ல நான் போஸ்ட் பண்ண போறேங்க. இப்ப நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு ஸ்மைலி ஃபேஸோட கமெண்ட் பண்ணனும். ஓகே? ஒரு நிமிஷம், நான் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். எடுத்துக்க. இங்க பாருங்க. ஸ்மைல். ரெடி? இப்ப சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? சும்மா டேஸ்ட் அப்படியே அல்லுமே. ஆனந்த கண்ணீரே வருது. இல்லப்பா, நீங்க இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சூப்பர் சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க. முடியவே முடியாது, சாப்பிடவே முடியாது. உண்மையை சொல்லணும்னா இப்படி சாப்பிட புண்ணியம் பண்ணிருக்கணும். ஆமா ஆமா, நீங்க சூப்பர்மா, கிரேட். ஐயோ போது, ரொம்ப புகழாதீங்க என் செல்லம், என் தங்கம். ஹாய் வியூவர்ஸ், நான் தான் உங்க நாவிற்கு சுவை சேர்க்கும் நாச்சியா பேசுறேன். இன்னைக்கு உங்களுக்காக புதுசா ஒரு டிஷ் கண்டுபிடிச்சிருக்கேன். என்னோட ஹஸ்பண்டும் டாட்டரும் அதை டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்க குடும்பத்துக்கு கொடுத்தீங்கன்னா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் உங்களை பயங்கரமா பிரைஸ் பண்ணுவாங்க. ஓகே பை வியூவர்ஸ். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம அந்த பெல் பட்டனை அமுக்கிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ உங்களால பார்க்க முடியும். ஓகே பை மக்களே. ஐயோ என்ன பண்றாங்க? ஒருவேளை இது அவ்வளவு மோசமாவா இருக்கு? சாப்பிட்டு பாத்துறோம். எப்படி யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்.
அப்பா, ஓ காட். இன்றைய பொழுது இனிதே முடிந்தது. ம். கங்கா, கங்கா, வைஷு, என்னென்ன? கங்காவும் ஆகாஷம் எங்க? ஹால்லயும் இல்லைன்னு மேல போய் பார்த்தேன், ரூம்லயும் இல்ல. ரெண்டு பேரும் எங்க போனாங்க? அண்ணி எதுவும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலையா அண்ணே? ஏ, கங்காவும் ஆகாஷம் எங்கன்னு கேட்டா அண்ணி ஃபோன் பண்ணி எதுவும் சொல்லலையான்னு கேட்டுட்டு இருக்க. என்னாச்சு? வைஷு, அப்பா, பொண்டாட்டியும் பையனையும் காணும்னு பதறி போய் கேக்குறான்ல, சொல்லு. என்ன முழிக்கிற? ரெண்டு பேரும் எங்க? அது வந்து அண்ணியோட அப்பா நம்ம அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு அண்ணியை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. என்ன சொல்ற? அவர் எதுக்கு இவர்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு போனாரு? ஆ, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஆ, அண்ணா, அது அந்த கந்து வெட்டிக்காரங்கிட்ட நீங்க கடன் வாங்குனீங்கல்ல, அதுக்கப்புறம் கந்து வெட்டிக்காரன் வீட்டுக்கு வந்திருந்தான்ல, அது விஷயமா தான் அன்னிக்கிட்ட அப்பா பேசிட்டு இருந்தாரு. எப்போ அவர் பையன் கடன்காரன் ஆனதுக்கு நீதான் காரணம்னு சொன்னாரோ அதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்டுல என்னமா வேலை? வாமா போலாம். அண்ணி ஆகாஷ ஸ்கூல்ல இருந்தே அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. நிம்மதியாவே வாழ விட மாட்டீங்களாப்பா? கடன் இல்லாத வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய தப்பாப்பா. சும்மா இந்த தத்துவெல்லாம் சொல்லி வெறுப்பேத்தாதீங்கப்பா. 1000 கோடி 5000 கோடின்னு வாங்கினவெல்லாம் என்ன இப்ப வந்து வேதனை இல்லையா இருக்கான்? எல்லாம் இப்ப நம்பர் 1 பணக்காரங்களா இருக்காங்க. 1000 கோடி 5000 கோடி வாங்கினவன்லாம் வெளிநாட்டுல சந்தோஷமா இருக்காங்க. பணத்தை திருப்பி தர போறது இல்ல. 1 லட்சம் 2 லட்சம் கடன் வாங்கினானே அவன் தோல்ல தான் துண்டை போட்டு இழுத்துட்டு போவான். ஏண்டா நல்லது சொன்னா எடுத்துக்கவே மாட்டீங்களா? தெரியாம தான் கேக்குறேன். நான் கடன் வாங்க போறேன், நான் கட்ட போறேன். உங்ககிட்ட எதுவும் கேட்டனா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ கடன் வாங்கு, கட்டு. ஆனா எந்த கடன்காரனும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அதுதான் என் பிரச்சனை. அதுக்காக என் பொண்டாட்டி வீட்டை விட்டு துரத்திடுவீங்களா? ஏண்டா முட்டாள், வீட்டை விட்டு கோச்சிட்டு போனவங்களுக்கும் வீட்டை விட்டு துரத்தினவங்களுக்கும் வித்தியாசம் தெரியாது? இதவார், கங்கா வைஷு மாதிரி எனக்கு இன்னொரு பொண்ணு. ஆ, இதெல்லாம் வக்கனையா தகட்டு பேசுங்க. ஆனா என் பிரச்சனையை மட்டும் தீர்த்துறாதீங்க நீங்க. உன்னுடைய அகராதியில பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னா நான் இந்த வீட்டை விற்கணும், அதானே? டேய், போய் 4 தெருல கேட்டு பாரு வாடகை வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட. அவங்க சொல்லுவாங்க சொந்த வீட்டோட அருமையை பத்தி. டேய், எந்த விஷயமும் இருக்கும்போது அருமை தெரியாது. கைய விட்டு போனப்புறம்தான் அதோட அருமை புரியும். டேய் பாண்டி அண்ணே, அங்க பாரு. என்னண்ணே? அங்க ஒரு பொண்ணு இருக்கு பாரு. ஆமா இருக்கு, அதுக்கு என்னப்போ? சரிவா போலாம். ஏய், அது மீனாட்சி மாதிரி இருக்குப்பா. மீனாட்சியா? எந்த மீனாட்சி? அதான்ப்பா, தேவராஜ பொண்ணு மீனாட்சி. தேவராஜ பொண்ணு மீனாட்சியா? நம்ம ஊரு பொண்ணு இந்த ஊர்ல எப்படி? இங்க என்ன பண்றா இவ? அதான் எனக்கு குழப்பமா இருக்கு.
அதுவும் ஆட்டோ டிரைவரா? ஒண்ணுமே புரியலையேப்பா. முதல்ல தேவராஜ் பொண்ணு மீனாட்சியான்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். வா மீனாட்சி. மீனாட்சி ஏய் மீனாட்சி தான்பா. மீனாட்சி நில்லுமா. மீனாட்சி நில்லுமா. நில்லு. நில்லுமான்னு சொல்றல. அம்மா நீ தேவராஜ பொண்ணு மீனாட்சி தானே? எந்த தேவராஜ்? என் பேரு மீனாட்சி எல்லாம் இல்ல. அப்ப இவர் மீனாட்சின்னு கூப்பிட்டது திரும்பி பார்த்தா நான் யாரையும் கூப்பிடுறாங்கன்னு நினைச்சு பார்த்தேன் சார். அப்ப நீ நாகர்கோவில் தேவராஜ பொண்ணு மீனாட்சி இல்லையா? நீங்க வேற யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்ற தேவராஜ் யாருன்னு எனக்கு தெரியாது. என் பேரு மீனாட்சியும் கிடையாது. மா வண்டி எடுமா. சார் நகருங்க, வண்டி எடுக்கணும். என்ன அது? என்னன்னு எப்படி சொல்றா? பின்னாடியே போமா. மீனாட்சி இல்லைங்குது. அம்மா நீ தேவராஜ பொண்ணு மீனாட்சி தானே? எந்த தேவராஜ்? என் பேரு மீனாட்சி எல்லாம் இல்ல. அப்ப நீ நாகர்கோவில் தேவராஜ பொண்ணு மீனாட்சி இல்லையா? நாச்சியா, சக்சஸ் ஆகுறதுக்கு கண்டென்ட் ரொம்ப முக்கியம். ஒன்னு சென்சிட்டிவா இருக்கணும், இல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். கரெக்ட் தான். ஆனா இதுல பாதி பேரு கண்டதையும் போடுறாங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் மாதிரி வந்து மொய்க்கிறாங்க. அது மட்டுமா லைக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே 10K கிட்ட வருதுப்பா. நானும் கிட்டத்தட்ட 2 வருஷமா இதுல இருக்கேன். எத்தனையோ வீடியோ போட்டிருக்கேன். இது வரைக்கும் எனக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வந்ததில்ல. ஒரு 1000 வியூவர்ஸ் கூட கிடையாது. வீடியோ போட்டா ரீச்சே ஆக மாட்டேங்குது. என்ன பண்றது நாச்சியா? நல்லதுக்கே காலம் இல்ல. ஆபாசமான கண்டென்ட், கான்ட்ரோவர்சியான கண்டென்ட் அப்படி இருந்தா வைரல் ஆகுது. அதுக்காக நாம அப்படி லோக்கலா இறங்க முடியுமா? அது எப்படி முடியும்? நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, அத நீ மெயின்டைன் பண்ணணும்ல. மொக்கையா வீடியோ போடுறவங்களா நல்லா ரீச் ஆயிடுறாங்க. நான் நல்ல வீடியோ போடுறேன், ஆனா ரீச்சே ஆக மாட்டேங்கிறேன். நல்லா இருந்தா மட்டும் போதுமா நாச்சியா? கண்டென்ட் எல்லாம் புதுசா இருக்கணும்ல. நான் தான் வெஜ், நான்வெஜ், சைனீஸ், தந்தூரி, சூப்புன்னு எல்லா வீடியோஸுமே போட்டுட்டு இருக்கேனே. அதெல்லாம் சாப்பிடுற வீடியோ. சாப்பாடு பிரியர் தான் அதை வாட்ச் பண்ணுவாங்க. மார்க்கெட்டிங் சீக்ரெட்ட சொல்றேன், அத நல்லா கேட்டுக்க. சொல்லு சொல்லு. மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் இவங்கள மட்டும் டார்கெட் பண்ணணும். அதுவும் லேடிஸ டார்கெட் பண்ணணும். நீ சொல்றதும் கரெக்ட் தான். சப்ஸ்கிரைபரை கரெக்ட் பண்றதுக்கு இந்த 2 கிளாஸ் பீப்புள் தான். அதுவும் லேடிஸ கவர் பண்ணிட்டா பெரிய அளவுல சக்சஸ் ஆயிடலாம். இவங்களை இப்படி கவர் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? அத நான் சொல்றேன். அழகுக்கு மயங்காத ஆண்களே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அழகா இருக்கிறது எப்படின்னு நாம டிப்ஸ் கொடுத்தா அதுக்கு மயங்காத பெண்களே கிடையாது. ஆமா, நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். அதனால நீ என்ன பண்ற? சாப்பிடுற வீடியோவை ஓரம் கட்டிட்டு அழகா இருக்கிறது எப்படி, அழகு படுத்திக்கிறது எப்படின்னு பியூட்டி டிப்ஸ் மட்டும் போடு. அதுக்கப்புறம் பாரு உன் சேனல் பிச்சுக்கிட்டு போகும். சூப்பர் ஐடியா. பியூட்டி டிப்ஸ் போடுறோம், பெரிய அளவுல ரீச் ஆகுறோம், மில்லியன் கணக்குல வியூஸ் சேர்க்கிறோம். எஸ், குடிங்க. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹி தன்னோ துர்க்கி பிரச்சோதயாத். சர்வமங்கல மங்கல்யே சிவே சர்வாசாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி தேவி நாராயணி நமோச்சுதே. சுபமங்கலம் சர்வமங்கலம் பிராப்திரஸ்தோ. தீர்காயுஷ்மான் பவ. ஆமா முருகா. அப்பா, குடிக்க தண்ணி இல்ல, ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வரவா? ஒன்னும் வேண்டாமா, 1 மணி நேரம் லேட்டா சாப்பிட போறேன், அவ்வளவுதானே. அப்பா,
காலையில இருந்து நீங்க பச்சை தண்ணி கூட குடிக்கலப்பா. டயர்டா இல்லையாப்பா? ஒரு டயர்டும் இல்ல, விரதம் இருந்தேன். கோவிலுக்கு வந்து அர்ச்சனையை முடிச்சிட்டோம், வீட்டுக்கு போய் டிஃபன் சாப்பிட போறோம், அவ்வளவுதானே. ஏன்பா இந்த விரதம் வேண்டுதல் இதெல்லாம் இப்ப உங்களுக்கு தேவையா? உங்க உடம்புக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னப்பா பண்றது? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா, நீ ஏன் worry பண்ற? இல்லப்பா, இப்ப எதுக்கு திடீர்னு விரதம்? எனக்காகவா? விரதம் இருக்கிறது உனக்காக இல்லம்மா, உங்க அண்ணிக்காக. அன்னிக்காகவா? என்னப்பா சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட நம்ம எல்லா ஜாதகத்தையும் கொடுத்தேன். அத பார்த்துட்டு பிரபுவுக்கும் உங்க அண்ணிக்கும் ஒரு 6 மாசம் டைம் சரியில்லை அப்படின்னு சொன்னார். அதுக்காக உங்களை விரதம் இருக்க சொன்னாங்களா? என்ன விரதம் இருக்க சொல்லலம்மா, உன் அண்ணி கங்காவை தான் விரதம் இருக்க சொன்னாரு. நம்ம சொன்னா அவங்க கேட்பாங்களா? மாட்டா. என் குடும்பம் நல்லா இருக்கணும், அதுக்கு பதிலா நான் இருந்துட்டு போறேன். என்னம்மா, என்ன புதுசா பாக்குற? இல்லப்பா, சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல. இப்படி சொல்லி சொல்லியே எல்லாத்தையும் சொல்லிடுவே, நீ சொல்லிடு. அண்ணி உங்களை எப்படி நடத்துறாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா அதெல்லாம் மனசுல வச்சுக்காம அவங்க நல்லா இருக்கணும்னு விரதம் இருக்கீங்க. எப்படிப்பா உங்களால இப்படி எல்லாம் முடியுது? உங்க அண்ணி நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணுமா, அவங்க நல்லா இருந்தாதானே நமக்கு பெருமை. குடும்பமே நல்லா இருந்தா இன்னும் சந்தோஷம். உங்க நல்ல மனசுக்காகவே அண்ணி சீக்கிரம் மாறணும். ஓம் நம சிவாய. ஐஷு, இந்த இடத்துல ஆட்டோ கிடைக்கிறது கஷ்டம், கொஞ்சம் தூரம் நடந்து போனா கிடைக்கும். போலாமா? நான் சொல்லணும்னு வந்தேன், நீங்க சொல்லிட்டீங்க. அதே டயலாக். என்னம்மா, மாப்பிள்ள போன் கீன் பண்ணாரா? இல்ல. அவர் சுந்தரத்தோட பையனாச்சே, அவர் மாதிரி தான் இருப்பாரு. அவர் எப்படி போன் பண்ணுவாரு? மம்மி, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூல் போலனா ஒண்ணும் ஆகாது. போடா, தொல்லை பண்ணாம. ஏமா, ஏமா, அவன் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும்? அவன்கிட்ட போய் கோவப்படுற? கங்கா, டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடவா? எனக்கு வேணாமா, அவனை கூட்டு போய் சாப்பிட வைங்க. நீ வாடா சாப்பிடலாம். வாங்க மாப்பிள்ள. டாடி. டேய் வாங்க மாப்பிள்ள. இப்பதான் வீட்டுக்கு வர்றதுக்கு வழி தெரிஞ்சுதா? நைட்டு வேலை முடிச்சிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மாமா. டாடி, மம்மி இன்னைக்கு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா இன்னைக்கு ஒரு நாள் போலனா ஒன்னும் ஆயிடாதுன்னு சொல்றாங்க. நான் போட்டுமா வேணாமா? போலாம் இரு. கங்கா வா போலாம். கங்கா, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், வா நம்ம வீட்டுக்கு போலாம். மாப்பிள்ள, அவளை எங்க கூப்பிடுறீங்க? இனிமே என் பொண்ணு அந்த வீட்டுக்கு வரமாட்டா. நைட்டு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. ஓகே, வீட்டுக்கு வந்த உடனே பொண்டாட்டி பிள்ளைய காண உடனே நேரா இங்க வந்திருக்கணும்ல. 4 வீடு தள்ளி இருக்கிறீங்க, விடிஞ்சுதான் வருவீங்களா? மாமா, வீட்டுக்கு வந்து நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டு அப்பா கிட்ட சண்டை போட்டதுனால மூட் அவுட் ஆகி தூங்கிட்டேன். சரி, ஆகாஷும் தூங்கி இருப்பான், அதான் காலையில வந்து கூட்டிட்டு போலான்னு இருந்துட்டேன். கங்கா வா போலாம். கொஞ்சம் பொறுங்க மாப்பிள்ள. வசந்தா, ஆகாச கூட்டு போய் சாப்பிட வை. போ. வாடா தங்கம், வா. சரி பாட்டி. உட்காருங்க மாப்பிள்ள, உட்காருங்க. மாப்பிள்ள, நீங்க உங்க பொண்டாட்டியை கூட்டிட்டு போறத பத்தி எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனா உங்க அப்பா உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் என் மகதான் காரணம்னு பழிய போடுறாரு. அது கொஞ்சம் கூட சரியில்லை. மாமா, முடிஞ்சு போனதை மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க. நான் எங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டேன். என்ன கேட்டீங்க சொல்லுங்க பாக்கலாம். உங்க அப்பாவை எதிர்த்து நீங்க ஒரு வாட்டி கூட பேசினது இல்ல. இப்ப என்னமோ கேட்டேன்னு சொல்றீங்க. என்ன கேட்டீங்க சொல்லுங்க.
மாப்பிள நீங்க என்ன ஸ்டெப் எடுத்தாலும் உங்க அப்பா வீட்டை விக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டாருங்கிறதுல நீங்க உறுதியா இருக்கீங்க, அப்படிதானே? ஆமா மாமா, அப்பா கிட்ட நான் எத்தனையோ தடவை பேசி பார்த்துட்டேன். தம்பியும் சண்டைலாம் போட்டு பார்த்துட்டான். ஏன் பில்டர்ஸ் விஷயத்துல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஆளானப்பட்ட கேஜி பில்டர்ஸ் ஓனரையே பார்த்து அவர் மனசையே மாத்திட்டு வந்துட்டாரு. அந்த மனுஷனை வச்சு என்னதான் பண்றது? கரெக்ட். உங்க அப்பாவை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது, அது எனக்கு தெரியும். அதனால நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அப்போ உங்க அப்பாவை கொண்டுடலாமா? உங்க அப்பாவை கொண்டுடலாமா? உங்க அப்பாவை கொண்டுடலாமா?